Hi friends, welcome to Jini Aari Creatives. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டோன்ஸ், மிரர், ஜர்தூசி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் மேக் பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறதை இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வொர்க் அவுட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டா இல்ல அப்படினா வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு கிவ்அவேக்காக தான். இப்போ இந்த டிசைன்காக நான் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துர்க்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து ஜர்தூசி ஸ்டிட்ச் பண்றதுக்காக நார்மல் மெஷின் த்ரெட். அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், டயாலஜி பிராண்ட். அப்புறமா மிரர்ஸ், டைமண்ட் ஷேப்பில் மிரர் எடுத்திருக்கேன். 4mm பீட்ஸ் கொஞ்சம், அயன் நீடில் வந்து ஜர்தூசி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஜர்தூசி கோல்டு கலர், கிளிட்டரிங் ஜர்தூசி, சர்கான் ஸ்டோன், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அப்புறமா பேஸ்ட் பண்ணுறதுக்காக B7000 க்ளூ. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கலாம். இது சர்கான் ஸ்டோன், நீங்கள் வந்து சக்கரி வச்சுட்டு கூட மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் இதை சுற்றி நம்ம அவுட்லைன் ஜர்தூசி கொடுப்போம், அதனால நம்ம சக்கரி வைக்காட்டியுமே ஒன்றும் இல்லை. இப்போது கிளிட்டரிங் ஜர்தூசி இந்த மாதிரி ஸ்மால் பீசஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டோன்ஸ்லாம் சுற்றி நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற ஸ்டோனுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி நார்மல் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் ஜர்தூசி எடுத்து, ஜர்தூசி கண்டினியூவஸ் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஜர்தூசி உள்ளே விட்டு உள்ள ஜர்தூசிக்குள்ளேயே பஞ்ச் பண்ணி டர்ன் பண்ணி மறுபடி பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வச்சு நாட் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச் போடும்போது கீழே த்ரெட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சக்கரி வச்சுட்டு மேலே சர்கான் வச்சுட்டு அதை சுற்றி கூட இந்த மாதிரி ஜர்தூசி கொடுத்துக்கலாம். இனி இதே மாதிரி இது சுற்றி கொடுக்க போகிறோம். ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போகிறோம். கீழே த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ள ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே வர மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் மிரர் ஒட்டிட்டு அதை சுற்றி ஜர்தூசி கண்டினியூவஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டிச் கொடுக்கும்போது ஜர்தூசி கொடுக்கும்போது ரெண்டு ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி கிளாத்லேயே க்ளூ போட்டுக்கலாம். ஜர்தூசி கண்டினியூவஸ் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளிட்டரிங் ஜர்தூசியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தின் சைஸ் திக் சைஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு எந்த இடத்துல தேவையோ அதில் ஒட்டிக்கலாம். ஓகே, இதுக்குமே கொஞ்சம் கேப் இருக்கணும். இதனால் அப்படின்னா நம்ம இதில் அவுட்லைன் ஜர்தூசி கொடுக்கும்போது ரெண்டு சைட்லேயுமே கொடுப்போம். ஸோ இதுலேயே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ஜாயின் ஆகிற மாதிரி ஜர்தூசிக்குள்ளே ஸ்டிச் கொடுத்துட்டு பொறுமையாக கீழே த்ரெட்டை டைட்டாக வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஜர்தூசியை கட் பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் இப்படி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் ஜர்தூசிக்குள்ளே கொடுக்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போக போக ஜர்தூசிக்குள்ளே ஒரு 2 டைம் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இதை விட சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டும் ஸ்டிச் கொடுத்துடக்கூடாது, நார்மல் டிஸ்டன்ஸில் கொடுக்கணும். கிளிட்டரிங் ஜர்தூசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான். நம்ம அதனால் பார்த்து ஷேப்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. இப்போ இதில் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி எல்லா மிரர் சுற்றியுமே ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஜர்தோசி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு 4mm பீட் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமண்ட் ஷேப்குள்ளேயும் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் ஒரு பீட் மட்டும் கொடுத்துட்டு அதுலேயே ஒரு நாட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவரோட தண்டு பகுதிக்கு ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தண்டுக்கும் சென்டரில் ஜர்தோசி கண்டினியூவஸ் ஸ்டிச் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இது எதனால் அப்படின்னா கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியும். நான் வந்து கிளிட்டரிங் ஜர்தோசி எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக. நீங்கள் நார்மல் ஜர்தோசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழே வர ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே லோடிங் பண்ணலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது பேக் சைடில் த்ரெட் அப்படி வெளியே எடுத்து பேக் சைடில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு இப்படியே ஒரு லாக் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் கீழே வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் அங்கேருந்து த்ரெட் எடுத்து இன்னொரு ஜர்தோசி கட் பண்ணுறது வந்து சைஸ் கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இங்கேருந்து மறுபடியும் மேலே போய் நம்ம செகண்ட் கொடுத்துருக்க ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் கீழே பஞ்ச் பண்ணி அங்கே ஒரு லாக், அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி போட்டு இந்த கிளிட்டரிங் ஜர்தோசிக்கு மேலே ஸ்டிச் வர மாதிரி அப்படியே மறுபடியும் லாஸ்ட்டு கொடுத்துருக்க ஜர்தோசிக்கு கொஞ்சம் கீழேருந்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக், இது கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடி அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். கீழே வந்து லாக் ஸ்டிச் கீழே பார்த்தே வந்துட்டுருக்கணும். நம்ம நார்மலாக த்ரெட் லோடிங் எப்படி பண்ணுவோம் அதே தான். இதே மாதிரி எண்ட் வர பண்ணிக்கலாம். இதில் நம்ம லாஸ்ட் வைக்கிற அந்த ஜர்தோசி பீஸ் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் லாஸ்ட் எண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இதே லென்த் எல்லாமே ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம இந்த லீஃப்க்கு ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி லோடிங் மெத்தடில் தான் வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஜர்தோசி மட்டும் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் மறுபடி மேலே போய் அந்த நம்ம லாஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொரு ஜர்தோசி போட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு ஜர்தோசி எப்போவும் ரொம்ப டைட் பண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். மறுபடியும் மேலே போய் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் லீஃப் எல்லாமே எம்போஸ்டாக தெரியறதுக்காக நம்ம உள்ள கிளிட்டரிங் ஜர்தோசி கொடுத்துக்கலாம். ஜர்தோசி கண்டினியூவஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதே மாதிரி எல்லா லீஃப்குள்ளேயுமே கொடுத்துக்கலாம். இந்த 3 லீஃப்குள்ளேயும் இதுக்குள்ளேயுமே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லீஃபை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லீஃப் ஃபில் பண்ணுறது வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் பண்ணிக்கலாம்.
இல்லை அப்படின்னா ஹாஃபாகவுமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹாஃபாக தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜர்தூசி வர மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து இந்த மாதிரி பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு, ஓகே, இந்த மாதிரி ஜர்தூசி எடுத்துகிட்டு, இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம லோடிங் பண்ணுற மாதிரி தான். சென்டரில் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், தென் மறுபடி உங்களுக்கு இந்த சைட் வேணுன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்துருக்க ஜர்தூசிக்கும் கொஞ்சம் கீழே வச்சு பஞ்ச் பண்ணி ஒரு லாக் கொடுத்துட்டு, அப்படியே இந்த ஜர்தூசி உள்ளே விட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடி மேலே போய் இங்கே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு, இதே லோடிங் மெத்தட் தான். ஜர்தூசி கட் பண்ணுறது மட்டும் லென்த் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். இதில் ஒரு நாட் போட்டுட்டு, இப்போ இதே மாதிரி நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சென்டர்லேருந்து அப்படியே ஜர்தூசியை இதில் ஒரு ஸ்டிச் கொடுத்து, நீங்கள் லாக் ஸ்டிச் வேணால் கூட கொடுத்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா லீஃப்மே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது 2 லீஃப்மே ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லீஃப் வந்து நம்ம 2ஆக இந்த சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கொடுத்துட்டு இப்படியே முடிச்சுட்டு மறுபடி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கலாம். இப்போது இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் கொடுத்துட்டு, இனி போக போக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம லோடிங்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, இந்த மாதிரி லென்த்துமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டுக்கலாம். இதே மாதிரி எண்ட் வரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் ஃபில் பண்ண போகிறோம். லாஸ்ட் எண்டில் இந்த மாதிரி சின்ன சைஸ் ஜர்தூசி எடுத்து ஸ்டிச் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே இதே மாதிரி கொஞ்சம் கர்வாக கொண்டு வந்து லாஸ்ட்டு முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணலாம். மிடில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த லீஃப்மே ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லீஃபை நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லீஃப் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை சுற்றி ஜரி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டிச்சோட சைஸ் சின்னதாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி நம்ம கொடுத்துருக்க ஸ்டிச்சுக்கும் ரொம்ப பக்கத்தில் கொஞ்சம் ஷார்ப்னஸ்க்காக இந்த மாதிரி லென்த் விட்டுட்டு ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு இப்படியே டேன் பண்ணி